வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எக்ஸலில் ஒரு டேட்டா என்ட்ரி ஷீட் வந்து எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டேட்டா என்ட்ரி ஃபார்ம் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, ஒரு கம்பெனியில் ஹெச்ஆர் ஆகட்டும், இல்லை ஒரு ஓன் கம்பெனி ஆகட்டும், அங்கே வந்து இருக்க எம்ப்ளாயீஸோட டீட்டெயில்ஸ் வாங்கணும், இல்லை ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் வாங்கணும். ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்னால் டிஃபால்ட்டாக இருக்க டீட்டெயில்ஸ் மட்டும், அதாவது எல்லா எம்ப்ளாயும் ஆர் எல்லா ஸ்டூடெண்ட்டையும் ஒரே மாதிரியான டேட்டா வாங்கணும் அப்படின்னா இந்த டேட்டா என்ட்ரி ஷீட் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நேம், ஏஜ், கண்ட்ரி, ஸ்டேட், சிட்டி இந்த டீட்டெயில் மட்டும்தான் நான் இப்போதைக்கு வாங்க போகிறேன். ஸோ இந்த இதை வந்து நான் டேரெக்டாக இங்கேருந்து டைப் பண்ணலாம். இங்கேருந்து டைப் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் வந்து நமக்கு சிரமமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா, ஒரு டேட்டா என்ட்ரி ஷீட் வந்து நான் ஜென்ரேட் பண்ண போகிறேன். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நார்மலாக நம்மளோட ரிப்பனில் வந்து அந்த டேட்டா என்ட்ரி ஃபார்ம் வந்து இருக்காது. ஸோ அதனால் என்ன பண்ணுவோன்னா, ஏதாவது ஒரு டேப்பில் வச்சு ரைட் கிளிக் பண்ணி கஸ்டமைஸ் டூல் பார் இருக்குல்ல, அதுக்குள்ளே போங்க. அதுக்குள்ளே போயிட்டு இந்த பாப்புலர் கமாண்டுன்றதை வந்து கமாண்ட்ஸ் நாட் இன் ரிப்பன் அதை கொடுத்தீங்க அப்படின்னா கீழே வந்து நிறையா கமாண்ட்ஸ் வரும். ஸோ இந்த கமாண்ட்ஸ்லாம் உங்களுக்கு ரிப்பனில் இருக்காது. அதில் ஃபார்ம்ஸ் வந்து சர்ச் பண்ணுங்கள். கீழே கொண்டு வந்தீங்கன்னா ஃபார்ம்ஸ்ன்னு இருக்குல்ல, ஃபார்ம்ஸை கிளிக் பண்ணி அது உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் மேலே இந்த இடத்துல நான் ஆட் பண்ண போகிறேன். அதனால் ஃபார்மை செலக்ட் பண்ணிட்டு ஆட் கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு வந்து ஃபார்ம் ஆட் ஆகிடும். பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்ம் ஆட் பண்ணியாச்சு. ஃபார்ம் எங்கே வந்துட்டா ரிப்பனில் டாப்பில் வந்திருக்கும், ஃபார்ம்னு வந்துருச்சா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நமக்கு தேவையான டைட்டில்ஸை வந்து ஆல்ரெடி ஒரு ஷீட்டில் என்ட்ரு பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த டைட்டிலை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு டைட்டிலை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஃபார்ம்னு இருக்குல்ல, நம்ம ஆட் பண்ண ஃபார்ம். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்ம் வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. இப்போ பார்க்குறேங்க, மோகன், ஏஜ் 66, கண்ட்ரி, ஸ்டேட் வந்து நாடு கொடுத்துட்டேன். ஸோ என்ட்ரு கொடுத்தேனே. அகெயின் இன்னொரு ரெக்கார்டு வந்து என்ட்ரு பண்ணுறதுக்காக ஒரு ஃபார்ம் வந்து நியூவாக ஜாயின் ஆகிடும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஹரி 29 ஸ்டேட் தமிழ்நாடு. ஓகே, இப்போ நமக்கு தேவையான டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணிங்கன்னா, ஸோ இப்போ நீங்கள் எத்தனை தடவை என்ட்ரு டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துட்டு என்ட்ரு கொடுக்குறீங்களோ அத்தனை என்ட்ரிஸ் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகிடும். ஓகேங்களா. லோகேஷ், ஏஜ் 20, கண்ட்ரி இந்தியா, ஸ்டேட் தமிழ்நாடு, ஸோ இப்போ நம்ம என்ட்ரு பண்ணியாச்சு. ஸோ இதில் இன்னொன்று என்ன பார்க்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து நேம் கொடுக்குறோம் இல்லையா, ஷிவானின்னு கொடுத்துட்டு நேம் கொடுத்துட்டு நீங்கள் வந்து என்ட்ரு ப்ரெஸ் பண்ணக்கூடாது. ஸோ என்ட்ரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த நீங்கள் கொடுத்த நேமுக்கு வந்து ஒரு நியூ என்ட்ரியாக அக்செப்ட் பண்ணிவிட்டு நியூ என்ட்ரிக்கான ஃபார்மை வந்து ஆட் பண்ணிடும். ஸோ இப்போ நம்ம அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, டேப்பு தான் அமுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நேம் மட்டும்தான் என்ட்ரி ஆகிருக்கு ஷிவானிக்கு. இப்போ நம்ம இதில் வந்து டேட்டாஸ் என்ட்ரு பண்ணோம் அப்படின்னா ஃபைண்ட் ப்ரீவியஸ் கொடுத்தீங்கன்னா ஷிவானின்ற நேம் வந்துடும். அதில் நீங்கள் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துக்கணும். ஸோ ஒவ்வொரு டீட்டெயிலும் கொடுக்க ஒவ்வொரு டீட்டெயிலும் நீங்கள் கொடுக்க டேபு மட்டும்தான் நீங்கள் என்ட்ரு பண்ணணும். ஸோ ஒரு எம்ப்ளாயோட டேட்டாஸ் ஃபுல்லாக என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் தான் என்ட்ரு கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டாஸ் வந்து கொடுத்தாச்சு. ஸோ இப்போ ப்ரீவியூ இது வந்து நம்ம நிறைய பேர் என்ட்ரு பண்ணிக்கிட்டே இருக்கோம். பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி இருக்கிறதா பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஸோ ஃபைண்ட் ப்ரீவியஸ் கொடுத்தீங்கன்னா நீ இதுக்கு முன்னாடி எந்த டேட்டா என்ட்ரு பண்ணிங்களோ அந்த டேட்டா வந்து முன்னாடி வந்து ஃபார்மில் நமக்கு வந்துடும், டிஸ்பிளே ஆகிடும். ஸோ ஃபைண்ட் நெக்ஸ்ட். ஓகேங்களா. அப்போ நீங்கள் கொடுத்த டேட்டாஸ் மட்டும்தான் அங்கே வரும் ஃபார்மில். ஸோ இது வந்து பேசிக்கான ஃபார்ம் தான். நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட அட்வான்ஸ்டு லெவல் ஃபார்ம் வந்து நம்ம பார்க்கலாம். ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன்.
வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.